2020 கொரோனா வந்ததுக்கப்புறம் மிகவும் பாதிக்கப்பட்டவங்களில் தெரு வியாபாரிகளும் ஒருத்தர். அவங்க வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது தான் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம். இந்த திட்டத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு சர்வே ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று வழங்கப்படும். இதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிசின்னு சொல்லுவாங்க, டவுன் வெண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் யாரெல்லாம் உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கிற கமிஷனர், போலீஸ்காரங்க, அப்புறம் சில தெருவோர வியாபாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தது அந்த 18 பேர் கொண்ட குழு. இவங்க தான் சர்வே ரெஃபரன்ஸ் நம்பரு அங்கே இருக்கக்கூடிய தெருவோர வியாபாரிகளுக்கு வழங்குவாங்க. அப்புறம் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணுங்கிறவங்களுக்கு டி சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங் சொல்லுவாங்க, சிஓவி. இது வச்சுருந்தாங்கன்னா நேரடியாக பிரதம மந்திரியோட ஸ்வநிதி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை போட்டு அவங்க லாகின் பண்ணி உள்ளே போய் அந்த அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வங்கி பக்கத்தில் இருக்கிற வங்கியில் போயிட்டு அவங்க 10,000 ரூபா லோன் வாங்கலாம். அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி பார்த்திங்கன்னா 24%. அதில் 30% வந்து அரசாங்கம் நேரடியாக 400 ரூபா கொடுத்துட்றாங்க. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு முதல் 50 டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு 25 ரூபா கொடுக்குறாங்க. 100 டிரான்சாக்ஷன் பண்ணால் 50 ரூபா கொடுக்குறாங்க. 200 டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துக்கு அவங்க ஜிபே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ 12 மாதம் இந்த லோனை அவங்க அடைக்கணும். 12 மாதத்தில் இந்த 100 ரூபா மேனிக்கு 1200 ப்ளஸ் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 400 ரூபா எல்லாம் சேர்த்திங்கன்னா 1600 ரூபா அவங்களுக்கு வந்துடுது. வட்டியோட அதிகமான பணம் அவங்களுக்கு திரும்ப வந்துடுது. ஸோ இது ஒரு வட்டியில்லா கடன், பிணையமில்லா கடன். இந்த 10,000 ரூபாய் அவங்க கரெக்டாக கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க 20,000 வாங்கலாம். அந்த 20,000த்தையும் கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா 50,000 வாங்கலாம். 50,000த்தையும் கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா 70,000 ரூபா வரைக்கும் வாங்கலாம்.